நம்ம டெய்லி ரெகுலராக ப்ரஷ் பண்ணுறோம். அதில் நம்ம எத்தனை பேர் கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறோம் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு என்னடா தெரியும். நம்ம நார்மலாக நிறைய டூத் பேஸ்ட் எடுத்து வந்து ப்ரஷ் பண்ணாதான் அது எஃபெக்டிவ் ப்ரஷிங் கிடையாதுங்க. அப்படி பண்ணாதான் எல்லா அழுக்கும் போகும்னு கிடையாதுங்க. நார்மலாக நம்ம எஃபெக்டிவ் ப்ரஷிங்க்கு பீ சைஸ் அமௌண்ட் ஆஃப் டூத் பேஸ்ட்டே போதும். இவ்வளவுதான் இருக்கணும். ஓகே, எவ்வளோ டூத் பேஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா 2 minutes மார்னிங் அண்ட் நைட். 6 வேளை பல்லு விளக்குறேன். நம்மள நிறைய பேர் ரொம்ப அழுத்தி தேய்ச்சாதான் அழுக்கெல்லாம் போகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அக்ரெசிவாக ப்ரஷ் பண்ணுவோம். அப்படி பண்ணுறதால நமக்கு கம் ரெசெஷன் வரும். நம்ம ஹார்ட் பிரிசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதால நம்ம அவுட்டர் லேயர் ஆஃப் டூத், அதாவது எனாமல் லேயர் நிறையவே டேமேஜ் ஆகுது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் சாஃப்ட் பிரிசில்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க, நம்மளோட ப்ரஷ்ஷை கம்பல்சரி 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஏடிஏ படி நம்ம ப்ரஷிங்னால 60% ஆஃப் டர்ட் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ 40% ஆஃப் டர்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.